தமிழக உள்ளாட்சி தேர்தல் ஒரு 11 மாத கால இடைவெளியில நடைபெற வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒரு 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை இறுதி செய்வது, அதனுடைய தொடர்புடைய வார்டு எல்லையை மறுவரை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் அது குறித்தான முடிவெடுப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் தலைமையில நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு பரிந்துரை செய்வாங்க. இந்த 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஊராட்சி ஒன்றியங்கள், 177 கிராம ஊராட்சிகள்ல தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத நிர்ணயம் செய்து அரசுக்கு பரிந்துரை செய்வாங்க. அதன் அடிப்படையில தான் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வார்டு எல்லை மறுவரை நிர்ணயம் செய்ய அந்த செயல்முறைகளை விரைந்து முடிக்க ஆணைய தலைவரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக உள்ளாட்சி தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகளை இதை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்வாங்க. முன்னதாக 11 மாவட்டங்கள்ல இதற்கான பணிகளை தொடங்கி மற்ற மாவட்டங்களுக்கும் அதை விரிவுபடுத்துவாங்க. அப்படிங்கிறது அடிப்படையில தான் வார்டு எல்லை மறுவரை என்பது இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படிங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக உள்ளது.